ஓம் சக்தி. அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையை அழித்து உன்னுடைய அழிவை உன் கண்களுக்கு நேராக காட்ட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கும் அவனுக்கு வழிவகுத்து கொடுத்து கொண்டிருக்கிறாயா? பிள்ளையே, உன் நிலையை சற்று யோசித்துப் பார். ஏன் இப்படி ஆயிற்று? எதனால் உன் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது? யாரால் என்பதையும் உன் மனதில் பலமுறை நான் தோன்றிதான் காட்டினேன். ஆனால் நீ செய்யும் பல காரியங்கள் அவனுக்கு வழிவகுத்து, வா என் வாழ்க்கையை அழித்துக்கொள், வா என்னையும் அழித்துக்கொள் என்று நீயே அவனை அழைப்பதாக இருக்கிறது. இப்படி இருந்தால் எப்படி தடுக்கும் தெய்வங்களுக்கு நீ துணையாக நிற்பாய்? எதிராகத்தானே நின்று கொண்டிருக்கிறாய். பிள்ளையே, அவனோடு கைகோர்த்து நிற்காமல் என்னோடு கைகோர்த்து நீ நின்றால் மட்டும்தான் உன் வாழ்க்கையை என்னால் காப்பாற்ற முடியும். உன் வாழ்க்கையில் இருக்கும் தீய சக்திகளையும் உன் எண்ணத்தில் கலந்திருக்கும் தீய சக்திகளையும் அழித்தால் மட்டும்தான் உன் வாழ்வு இங்கே காப்பாற்றப்படும். இல்லை என்றால் தீய எண்ணம் கொண்டவர்கள் நினைத்த காரியங்கள் அத்தனையும் உன் வாழ்க்கையில் நடந்துவிடும். இதை நான் சுலபமாக சொல்கிறேன் என்று நினைத்து விடாதே. மனதில் கனத்த இதயத்தோடுதான் இந்த வார்த்தைகளை உன்னிடத்தில் நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். சற்றும் யோசிக்காமல் நீ செய்யும் பல காரியங்கள் உன் வாழ்வை நீயே அழிப்பதாக மாறிவிட்டிருக்கிறது. யோசித்து செயல்படு. எதிலும் இறங்குவதற்கு முன்னால் யோசித்து இறங்கு. இறங்கிய பிறகு யோசிக்காமல் அதை நல்ல முறையில் நடத்திவை. தங்கமே, யோசிக்காமல் செய்யும் பல காரியங்கள் உன் வாழ்க்கையை அழிப்பதற்கு துணையாக நின்று கொண்டிருக்கிறது. இப்படி இருந்தால் என்னால் எதுவும் செய்ய முடியாது என் பிள்ளையே. முதலில் உன் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும் என்ற அக்கறை உனக்கு வேண்டும். அப்போதுதான் என்னால் செயல்பட முடியும் என்பதை மறந்து விடாதே. உன் அருகில் காத்திருக்கிறார்கள் நீ புதைகுழியில் எப்போது விழுவாய் என்று. நீ இப்போது இருக்கும் இடத்தில் நீ இருக்கக்கூடாது என்று கூட பலரும் நினைத்து வருகிறார்கள். இப்படி நீ இருக்கும் இடம் தெரியாமல் போக வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு துணையாக போகாமல் நீ வாழ வேண்டும், உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை காண வேண்டும் என்று நினைக்கும் இந்த அன்னையின் கரங்களை பிடி. அப்போது உன் வாழ்க்கை பலப்படும். எத்தனை தீயவர்களும் தீய சக்திகளும் வந்தாலும் அவர்களை எதிர்த்து போராடி உன் வாழ்க்கையை வென்று கொடுக்க உன் அன்னை நான் இருக்கிறேன். அந்த தைரியமும் அந்த நம்பிக்கையும் உன் மனதில் இருக்குமேயானால் என் கைகளில் உன்னால் முடிந்த காணிக்கையை கொடு. காணிக்கை கேட்கிறேன் என்று நீ நினைக்காதே. உன் நம்பிக்கை, நீ எந்த அளவுக்கு என்னை நம்பியிருக்கிறாய் என்று சோதித்து பார்க்கத்தான் உன்னுடைய காணிக்கையை நான் கேட்கிறேன் என்பதை புரிந்து கொண்டு என் கைகளில் உன் காணிக்கையாகிய ஆயுதத்தை கொடு, உன் எதிரியை அழிப்பதற்கு. ஓம் சக்தி. நன்றி.